ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ராகு கேது பகவானே நமக. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. ரொம்ப முக்கியமான தகவலுங்க. ஆலயத்தில் விஐபிகள் வரணுன்னா, சாமி தரிசனம் பண்ணணும்னா முன்கூட்டியே ஒரு நாளுக்கு முன்னாடியே பதிவு பண்ணணும், முன்கூட்டியே தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து அறநிலைத்துறை சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த தமிழக அரசு அந்த சொன்னதுக்காக மிகப்பெரிய உங்களுக்கு நன்றிங்க. ஆகையால் பொதுமக்கள் சாமி தரிசனம் பண்ணும்போது விஐபிகள் வந்துட்டாங்கன்னா அந்த விஐபிகளுக்காக பொதுமக்களை சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருந்தது. இப்போ விஐபிகள் வரணுன்னா முன்கூட்டியே நீங்கள் தெரிவிக்கணும். ஒரு நாளுக்கு முன்னாடியே எந்த விஐபி வந்தாலும் ஆலய தரிசனம் பண்ணுறதுக்கு வரும்போது விஐபிகளை வரும்போது முன்னாடியே தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அப்படி இருந்தால் தானேங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம பொதுமக்களை ரொம்ப ஃப்ரீயாக சாமியை பார்த்துட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த விஷயம். விஐபிக்கள் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். நாங்கள் அது மட்டும் இல்லாத மிக முக்கியமானது, ஆலயத்தில் செல்ஃபோன் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மிகப்பெரிய பெரிய பெரிய ஆலயத்தில் செல்ஃபோன் கொண்டு போகலாம், நிறைய ஆலயத்தில் செல்ஃபோன் கொண்டு போகலாம். இப்போ இந்த தமிழக அரசு ஒரு நல்ல ஒரு சுற்றறிக்கை சொல்லியிருக்காங்க. செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது கோயிலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா செல்ஃபோன் உள்ளே வந்தாலே ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறது. ஏன்னா அது கோவிலாகவே மதிக்க மாட்டேன்றாங்க. அது அவங்க வீடு மாதிரியும் பார்க் மாதிரி நினச்சிருக்காங்க. ஆகையால் செல்ஃபோனை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடை வச்சதுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்க. இந்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ சமீப காலமாக செல்ஃபோன் மூலிமா தான் ரீல்ஸ் எடுத்து எல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயமா ஆகியிருக்கு. ஆகையால் செல்ஃபோன் தடைன்றது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த தமிழக அரசை நான் பாராட்டுறேன். அதே போல் ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாமியை பார்க்கறதுக்கு தரிசன டிக்கெட் இல்லை, அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பொது தரிசனத்தில் போகிறாங்க, தனியாக ஒரு கியூ போட்டு 200 ரூபாய் 300 ரூபாய் 100 ரூபான்னு சொல்லிட்டு போகும்போது அது ஏற்றத்தாழ்வு இருக்குது. அது ஒரு தீண்டாமையாக இருக்குது. ஆகையால் இந்த தமிழக அரசு நான் கேட்டுக்கிறது என்னன்னா, தயவுசெய்து சொல்கிறேன், இந்த தரிசன டிக்கெட்டை நீங்கள் ரத்து பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாருமே பொதுவாகவே சாமியை தரிசனம் பண்ணலாம், ஏற்றத்தாழ்வு இருக்காது. காசு கொடுத்துட்டு போகிறதுனால அவங்களுக்கு ஒரு தனி கியூவாக இருந்ததுனால மற்றவங்களுக்கு அது ஒரு அச்சமாகவே இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே. ஆகையால் தமிழக அரசு நான் வேண்டி கேட்டுக்கொண்டது என்னன்னா, ஆலயம் நம்ம கோவிலில் தரிசனம் பண்ணுறதுக்கு தயவுசெய்து சொல்கிறேன், தரிசன டிக்கெட்டை நீங்கள் ரத்து பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுதாங்க என்னோடய வேண்டுகோள். ஆகையால் இந்த தமிழக அரசு கோவிலேருந்து தரிசன டிக்கெட்டை நீங்கள் ரத்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. அதை நீங்கள் பண்ணுவீங்கன்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.